அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட வாழ்நாள்ல யாராவது நம்மள அவமானப்படுத்துனாங்கன்னா, எப்படிடா அதுலேருந்து அவங்க நம்ம திரும்ப வந்து அவங்க முன்னாடி நம்ம எப்படி வாழ்ந்து காட்டுவோம்? அவங்க முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு இருக்கோம். திரும்பவும் நம்ம நல்லபடியா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியாவே நம்மகிட்ட இருக்கும். இது எல்லார்கிட்டயும் இருக்கு. அதனால தான் சில படங்கள் கூட நமக்கு ரொம்ப புடிச்சு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சூரியவம்சம், அ அண்ணாமலை மூவி, அப்புறம் படையப்பா இதுலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ, ஹீரோயின் ஃபேமிலியா இருக்கட்டும், இல்ல ஹீரோவாவே இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட சொத்துக்கள இழந்திருப்பாங்க. இல்லன்னா ஏதாவது ஒரு துரோகம் இருக்கும். ஸோ இல்ல அவமானம் ஏதாவது நடந்திருக்கும். அதுலேருந்து அவங்க மீண்டு எப்படி ஜெயிச்சு வராங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் மூவி இருக்கும். ஸோ இத வந்து நம்ம ரியல் லைஃப்ல நமக்கு நடக்கிறதுக்கு பல வருடங்கள் ஆகலாம். சில பேருக்கு நடக்காமலும் போகலாம். அவங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் சில பேருக்கு வந்து நடக்காம போயிருக்கும். ஆனா படத்துல அத நம்ம பார்க்கும்போது, நம்மளையும் மீறி நம்ம ரசிக்கிறோம் இல்லையா? அச்சோ! எவ்ளோ சூப்பரா வந்துட்டாங்க. ஏன்னா நமக்கு அது வேணும் நமக்கு. நமக்கு அந்த ஒரு நம்மள இந்த மாரி மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களான்னு ஏங்குறோம். நம்மளும் இந்த மாரி லைஃப்ல வந்து வின் பண்ணி சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேனா ஆக மாட்டோமா? அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் தான். ஸோ அததான் படத்துல காட்டும்போது, நம்மளையும் மீறி ரொம்ப வந்து கைத்தட்டி சந்தோஷப்படுவோம். ஸோ ரியல் லைஃப்லயும் ஒரு பெரிய பிசினஸ்மேன் டாடா குழுமத்தோட ஒரு அங்கமான டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு உலகளாவிய ஆட்டோமொபைல் உற்பத்தியிலேயே முன்னணியில இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி இருக்கிற அந்த டாடா நிறுவனத்தோட தலைவர் நம்மளோட ரத்தன் டாடா அவர்கள இதே மாரியே ஒரு விஷயத்துல அவமானப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? எதுக்கு நீங்க இந்த தொழில கார பத்தி எதுவுமே தெரியாம, எதுக்கு இந்த தொழில்ல வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அவங்களையும் அவமானப்படுத்தியிருக்காங்க. அந்த அவமான கற்கள அவங்க வந்து எப்படி வெற்றி கற்களா மாத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ ரத்தன் டாட்டா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆ கா அவங்களோட சுயசரிதையில பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி குழுமத்தில நெறைய இருக்கு இல்லையா? இன்னைக்கு யூஸ் பண்ற உப்பா இருக்கட்டும், உப்பு, தேநீரா இருக்கட்டும், நம்ம கையில மாட்டுற வாட்சா இருக்கட்டும், செல்ஃபோன்ல இருக்க சிம் கார்ட்லேருந்து, நம்ம வீட்ல இருக்கிற டிஎம்டி கம்பி, தூண் எல்லாத்துலேயுமே சரி, இல்ல டிடிஹெச் பார்க்குறோம் இல்லையா டிவி, அதில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அப்புறம் நகை அத மறந்துட்டோமே! நகையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் கால் ஊன்றி தடம் பதித்திருக்காங்க. ஸோ இவ்ளோ இடத்துல தடம் பதிச்ச அவங்க, கார் நிறுவனத்திலேயே இன்னைக்கு ஒரு முன்னணி நிறுவனமா இருக்காங்க. பட் அவங்களுக்கும் அவமானங்கள்லாம் நடக்காம இருந்திருக்கான்னு கேட்டா இல்ல. கண்டிப்பா நடந்திருக்கு. அதுலயும் ஒரு பர்ட்டிகுலரான ஒரு விஷயம் ஆ அவங்கள வந்து ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. அவங்க எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனச்சாங்களோ, அத கைவிட்டுட்டு, திரும்பவும் அந்த விஷயத்துல பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா ஆயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ரட்டன் டாட்டா அவர்கள் எல்லாருக்கும் அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நெறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சொத்துல வந்து 60-70% வந்து அவங்க வந்து ஆம் ட்ரஸ்ட்டுக்கே எழுதி வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் மக்களுக்கு சேவை பண்றதுக்காகவே எழுதி வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப தேசப்பற்று மிக்க ஒரு தலைவர். இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவரு அவரோட தயாரிப்புகளும் நடுத்தர மக்கள வந்து எந்த அளவு வந்து போய் சேரணும், அவங்களும் அத வாங்கணும் அப்படிங்கிற இதுல மத்த பொருட்கள் மளிகை ஜாமான்லாம் வாங்குறதா இருக்கட்டும். ஆனா கார் வந்து இன்னைக்கு நடுத்தர மக்கள் கேஷுவலா வாங்க முடியாத ஒரு நிலைமை இருந்துச்சு. ஒரு 20,00,000 15,00,000 அப்படி குடுத்து தான் வாங்க முடிய வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போ கம்மியான ரேட்ல கண்டிப்பா வந்து நடுத்தர மக்களும் வாங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில தான் அவங்க வந்து டாடா இண்டிகா கார அறிமுகப்படுத்துனாங்க. பட் அது வந்து அந்த அளவு மக்கள் கிட்ட ரீச் ஆகல. ஸோ அது ரீச் ஆகாத காரணத்தினால அந்த அவங்க எடுத்த ஒரு ஸ்டெப் வந்து தோல்வியில முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த கார வந்து அவங்க ஃபோர்ட் கிட்ட விக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அங்க போயிருக்காங்க. யுஎஸ் போயிருக்காங்க. ஆனா, அத அழகா வாங்கிட்டு, நெக்ஸ்ட்டு அவர் வேலைய பார்த்துட்டு போயிருந்தா, இப்ப இவ்ளோ பெரிய சக்சஸ்ஃபுல் மே அ அ மேனா அவங்க வந்து வந்திருக்க முடியாது, கார் உற்பத்தியில. மத்த எல்லாத்துலயுமே நல்லா முன்னிலைப்படுத்தியாச்சு. இத வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு வகையில ஃபோர்டும் ரீசன். ஏன்னா, அவங்க வந்து நக்கலா கேட்டுருக்காங்க டாட்டா அவர்கள்கிட்ட, "உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு நீங்க இந்த கார் விற்பனை செய்ற இந்த ஒரு தொழிலுக்கு வந்துட்டீங்க. பாருங்க, நீங்க தோல்விய தழுவிட்டீங்க. உங்களுக்கு ஏன் தெரியாத விஷயத்துலலாம் நீங்க இறங்கி இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, ஒரு மாரி நக்கலா அவ்ளோ பெரிய மீட்டிங்ல டாடா அவர்கள அவமானப்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு வேணா நாங்க ஷோரூம் வச்சு காட்டுறோம். எங்களோட கார்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து காட்டுறோம், கண்காட்சியா காட்டுறோம். வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எங்க கார்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு
மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறம் ரத்தன் டாடா அவர்கள் காரை அவங்களுக்கு குடுக்கணுங்கிற அந்த முடிவ கைவிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த லெவல்ல என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையுமே திரும்ப சேஞ்ச் பண்ணி, மாத்தி, அடுத்து முன்னிலையாகி ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வராங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 2008ல அதே எந்த ஃபோர்ட் வந்து இவங்கள அவமானப்படுத்தியிருக்காங்களோ, அதே ஃபோர்ட் கிட்டேருந்து அவங்க வந்து ஃபோர்டோட ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் கார் வந்து பெரிய அளவு வந்து விற்பனை ஆகல. ரொம்ப வந்து அத தயாரிக்கிற அந்த ஒரு இது வந்து தோல்வி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அத வந்து நம்ம ரத்தன் டாடா அவர்கள் கிட்ட விக்க வந்திருக்காங்க. நம்ம ரத்தன் டாட்டாவும் தானாவே முன்னிலைப்படுத்தி அத வந்து வாங்குறதுக்கும் வந்திருக்காங்க. பாருங்க, யாரு நம்மள அவமானப்படுத்துனாங்களோ, அவங்க கிட்டேருந்தே நம்ம வந்து கார வாங்க வேண்டிய வாங்கி அவங்களோட தரத்தையும் நம்ம வந்து உயர்த்துறோம். அந்த இடத்துல பழி வாங்கல ரத்தன் டாடா அவர்கள். பாருங்க, உங்களோட காரையே வாங்குற ஒரு நிலைமைக்கு நாங்க வந்துட்டோம்னு, தன்னோட இடத்தையும் அழகா காட்டியிருக்காரு ரத்தன் டாடா அவர்கள். ஃபோர்டு வந்து நீங்க இவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இவ்ளோ பெரிய தொகை குடுத்து எங்களோட கார வாங்குனதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு, நன்றி சொல்லியிருக்காங்க. இதுதாங்க வாழ்க்கை. நம்மள யார் அவமானப்படுத்துறாங்களோ, அவங்க முன்னாடி நம்ம நல்லபடியா வாழ்ந்து காட்டணும். அவங்கள வந்து அழிக்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஸ்டோரியோட பார்க்கலாம். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.